மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்தின் செயற்பாடுகளில் கடந்த காலங்களில் இருந்து பல வடிவங்களில் என்னுடைய செயற்பாடுகள் இருந்திருக்குது. இன்றைய நிலையில் நான் உங்களுக்கு முன்னால் இந்த நிறுவனத்தின் ஒரு உதவி திட்ட பணிப்பாளராக இந்த செயற்பாடுகளை விளங்கப்படுத்த வந்திருக்கிறேன். அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் பொறுமையும் மிகவும் தேவை என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னால், நாங்கள் கடந்து வந்த பாதை மிகவும் கடினமானது. அந்த கடினமான பாதையில் நாங்கள் மக்களுக்காக ஆற்றிய சேவை மிகவும் அளப்பரியது. அதில் உங்களுடைய பங்கும் இருப்பதனால் உங்களை பணிவாக கேட்டுக்கொள்வது, பொறுமையாக இதனை பார்த்து எங்களுடைய செயற்பாடுகளில் நீங்கள் மகிழ வேண்டும் என்று சொல்லி, நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம் தொடர்பாக இன்றைக்கு நான் உங்களோடு கதைக்க வந்திருக்கின்ற விடயம் என்னென்றால், நாங்கள் யார், நாங்கள் என்ன செய்தோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கிடைக்கப்படுகின்ற நிதியில் இருந்து நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இந்த விடயங்கள் தொடர்பாக நான் இன்று உங்களோடு என்னுடைய பிரசன்டேஷனை செய்ய வந்திருக்கின்றேன். நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம் தொடர்பாக எமது தலைவர் உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் கடந்த காலங்களில் எங்களுடைய வேலை திட்டங்களை மக்களுக்கான நிவாரண பணியிலிருந்து ஆரம்பித்து அவர்களுக்கான அபிவிருத்தி பணி, அதே நேரம் நீண்ட கால சேவை என்ற வகையில் எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் அவர்களுக்காக செயல்படுத்தி வந்திருக்கின்றோம். இந்த வகையில் நிவாரண பணி என்கின்ற பொழுது போரின் தாக்கத்தின் பின்னால் வாழ்ந்த மக்கள், அவர்கள் போரின் பாதிப்பின் பின்னர் மக்கள் இடம்பெயர்ந்து தம்முடைய வாழ்வாதாரங்களை விட்டு விலகிய நேரத்தில் நாங்கள் அவர்களுக்காக உணவினை உடனடியாக கொடுத்தோம். அது நிவாரணம் என்ற பகுதிக்குள் நாங்கள் அவர்களை உள்வாங்கியிருந்தோம். அடுத்ததாக அவர்கள் ஓகே, எங்களுக்கு இப்பொழுது பசி மாறிவிட்டது, நாங்கள் அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற பொழுது நாங்கள் அவர்களுக்காக என்ன செய்தோம் என்று சொன்னால், கிராம ரீதியாக கணவனை இழந்து உழைப்பாளரை இழந்து வாழ்கின்ற இந்த பெண்களை ஒன்றாக இணைத்து அவர்களுக்காக சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கங்கள் என்ற அமைப்பின் ஊடாக அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி அந்த பெண்கள் சிறுக சிறுக சேமித்து சேமித்த நிதியில் இருந்து அவர்கள் தங்களுக்கான தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கான வழிவகைகளை நாங்கள் அவர்களுக்கு வழங்கியிருந்தோம். அந்த வகையில் அவர்கள் தமது சேமிப்பில் இருந்து சிறு தொழில் முயற்சிகளுக்கான கடன்களை வழங்கி அதனூடாக கோழி வளர்ப்பு, பசுமாடு வளர்ப்பு, விவசாய திட்டம் போன்றவற்றை செய்து வந்த வேளையில் அவர்களுக்கான அடுத்த கட்ட பணி என்ன என்று பார்த்த நேரத்தில் நீண்ட காலத்தில் அவர்கள் நிலைத்து நிற்கும் திட்டங்களை கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் வழங்கியதோடு மட்டுமில்லாமல் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களையும் உள்ளடக்கியதாக எமது வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். நாங்கள் பார்த்தோம், வடமாகாணத்தில் மட்டுமல்லாமல் எங்களுடைய சேவை ஏனைய மாவட்டங்களையும் நோக்கி விஸ்தரிக்கப்பட வேண்டிய தேவை இருப்பதை இனங்கண்டு அதன்படியில் தற்போது நாங்கள் கிழக்கு மாகாணத்தை நோக்கி எங்களுடைய தேவையை விஸ்தரித்திருக்கின்றோம். அதற்கான காரணம் என்னென்று சொன்னால், கிழக்கு மாகாணம், அதைத் தொடர்ந்து மலையகம் ஆகிய பகுதிகளில் எங்களை விடவும் மிகவும் வறியவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள். அடுத்த நேர உணவுக்கு என்ன செய்ய போகின்றோம் என்று எங்களாலே, அதாவது இந்த சமூகத்தில் வாழுகின்ற எங்களால் அடையாளம் காண முடியாத பின்பகுதியில் இருக்கின்ற மக்களை நோக்கி நாங்கள் நகர்ந்து செல்கின்றோம். அந்த வகையில் தான் எமது சேவையானது தொடர்கின்றது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போவது, இவ்வளவு சேவையையும் நாங்கள் செய்வதானால் அந்த நிதி எங்களுக்கு எங்கிருந்து வருகின்றது? அது உங்களிடமிருந்து தான் வருகின்றது. அப்பொழுது
முன்னர் வந்து தலைவர் சொல்லியிருந்தார், நாங்கள் 6 பேராக ஆரம்பித்த நாங்கள் இன்றைக்கு நாங்கள் 230 பேரை தாண்டி இருக்கிறோம் என்று. இதில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் எங்களுடைய சேவையானது 2014ஆம் ஆண்டில் இருந்து 2023ஆம் ஆண்டு வரையும் எங்களுடைய சேவையை மேற்கொள்வதற்கு உங்களுடைய பங்களிப்பு எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று. அதாவது வந்து மாதாந்தம் 5 ரூபாவாக பங்களிப்பு செய்கின்ற அங்கத்தவர்களின் எண்ணிக்கை எவ்வாறு அதிகரித்திருக்கின்றது. இதன் மூலம் நாங்கள் உங்களுடைய நம்பிக்கையை பெற்றது மட்டுமன்றி எமது சேவையை எமது நாட்டில் மிகவும் பாதிக்கப்பட்டதும் மிகவும் பின்தங்கியதுமான மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் சிறப்பானதும் ஒரு மைல் கல்லாக எமது நிறுவனத்தின் வளர்ச்சி பாதையில் நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு உங்களுக்கு எமது முதற்கண் நன்றி. உங்கள் அனைவரது பங்களிப்பு எம்மோடு இணைந்து எமக்கு ஒரு பலம் தந்தமையினால் நாங்கள் தொடர்ச்சியாக நெதர்லாந்தில் உள்ள டச் நிறுவனங்களை அணுகியது மட்டுமல்லாமல் சர்வதேசத்தில் உள்ள சர்வதேச புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் மட்டுமன்றி பல்கலைக்கழகங்களையும் நாடியிருந்தோம். அந்த வகையில் எமது நிதியானது தொடர்ச்சியாக பெருகிக் கொண்டு வருகின்ற பொழுது அதனை நாங்கள் வில்லஹான்சன் நிறுவனத்தோடு இணைந்து பலதரப்பட்ட திட்டங்களை நாங்கள் எமது மக்களுக்காக செய்து வருகின்றோம். அந்த வகையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் எமது சங்கமானது 2012ஆம் ஆண்டு இயங்க ஆரம்பித்த பொழுது எம்மிடம் ஒரு சுழி நிதி இல்லை. அந்த நேரத்தில் நாங்கள் இங்கே பார்ப்பீர்களானால் நீல நிறத்தில் இருக்கின்ற இந்த 3 ஆண்டு காலங்களும் நாங்கள் லண்டன் மற்றும் ஏனைய நாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்களையும் அவர்களுடைய ஆலயங்களையும் நோக்கி இந்த உதவிகளை பெற்று எமது மக்களுக்கான உதவிகளை நாங்கள் செய்திருந்தோம். ஆனால் தொடர்ச்சியாக 2016ஆம் ஆண்டிலிருந்து எங்களுடைய சேவைகளை பார்ப்பீர்களானால் உங்களுடைய உதவியோடும் வில்லஹான்சன் என்ற நிறுவனத்துடன் உதவியோடும் நாங்கள் இன்றைக்கு பலதரப்பட்ட நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு பாரிய வேலை திட்டங்களை எமது தாயக பகுதியில் நிறைவேற்றி வைத்திருக்கின்றோம். அதற்கான பாராட்டுக்கள் உங்களுக்கே உரியதாக இருக்கின்றது. எனவே சொன்னால் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பதற்கு அமைவாக நாங்கள் கூட்டுறவு சங்கமாக இணைய தொடங்கி உருவாக தொடங்கி உங்கள் பங்களிப்போடு செயல்படுவதே அதன் வெற்றியாக அமைகின்றது. இந்த வகையில் இதில் நீங்கள் ஒரு சிறிய உதாரணம், உங்கள் கடந்த 2017ஆம் ஆண்டு அவுடன்பஸ் என்ற பகுதியில் நாங்கள் இவ்வாறான ஒரு கலை விழாவை மேற்கொண்ட பொழுது அந்த பகுதியில் உள்ள தமிழ் பாடசாலையில் இருந்து கிடைக்கப்பெற்ற நிதியில் நாங்கள் முள்ளியவளை கிராமத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட பொன்னகர் என்ற பகுதியில் உள்ள மக்களுக்கு 12 ஆடுகளை மட்டும் வழங்கியிருந்தோம். ஆனால் இன்று அந்த ஆடுகள் வந்து 42 குடும்பங்களுக்கு வழங்கக்கூடியதாக மாற்றம் பெற்றதோடு அவர்கள் இன்று வரை 466 ஆடுகளும் குட்டிகளுமாக அதை பெருக்கியது மட்டுமில்லாமல் இன்றைக்கு தமக்கு மட்டுமில்லாமல் தமது சிக்கன கடமுதவு கூட்டுறவு சங்கத்துக்கே ஒரு ஆட்டு பண்ணையை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதன் மூலமாக 7 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துள்ளார்கள். இன்று என்னால் உங்களுக்கு வந்து அந்த ஒளிப்பதிவை செய்ய முடியவில்லை. இந்த ஆடுகள் வந்து ஒரு பெண்மணியினால் மட்டும் இந்த கடந்த 5 வருடங்களில் அந்த வருமான முயற்சியின் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆடுகள். இந்த அம்மாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து நெடுங்கேணி கிராமத்தில் வசிக்கின்றார். எங்களுடைய டென்ஹெல்தர் ஆலயத்தின் நிதியுதவியோடு 2016ஆம் ஆண்டு இந்த பசுமாடு வழங்கப்பட்டது. அந்த உதவி திட்டத்தின் மூலம் அவர் தன்னுடைய பசுமாட்டு வளர்ப்பு விடயத்தை முன்னேற்றகரமாக செய்து ஒரு கணவனை இழந்த பெண், கூலி தொழில் செய்த பெண், இன்றைக்கு தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளை தன்னுடைய சொந்த காலில் நின்று பல்கலைக்கழகம் அனுப்பி
எங்களுடைய ஆலயமும் எங்களுடைய நிறுவனமும் நீங்கள் எல்லாருமே உதவியாக இருந்திருக்கின்றீர்கள். அதே போல் இந்த படங்களை பார்ப்பீர்களானால் நாங்கள் கொரோனா காலத்தில் எங்களுக்கே தெரியும், முதலாளிமார்களிடம் வேலை செய்கின்ற கூலியாட்கள் தொழிலுக்கு போக முடியவில்லை. ஆனால் அவர்களிட்ட காணி இருந்துச்சு. நாங்களும் வெள்ளஹான்சனமாக இணைந்து அவர்களுக்கு அவர்களோடு கலந்துரையாடினோம். உங்களிடம் காணிகள் உள்ளது, இந்த காணிகளை நீங்கள் திருத்தி விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள். அப்போது உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பகுதி நிதியை நீங்கள் சேமியுங்கள். அதற்கு பதிலாக நாங்களும் நீங்கள் எவ்வளவு சேமிக்கின்றீர்களோ அதே அளவு சேமிப்பை உங்கள் கணக்கில் நாங்கள் தருகின்றோம் என்று. அதே நேரம் இந்த தொழில் விவசாய முயற்சிக்காகவும் கடந்த 4 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 800 அங்கத்தவர்களுக்கு 800 குடும்பங்களுக்கு வடமாகாணம், அம்பாறை ஆகிய பகுதிகளில் இந்த விவசாய திட்ட உதவிகளுக்கு வழங்கியிருந்தால், இன்றைக்கு ஒவ்வொரு பெண்மணிகளுடைய கதைகளை நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் அது மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். என்னன்னு சொன்னால், உதாரணமா பார்த்தா எங்களுடைய பெயரில் ஒரு சிறு சேமிப்பு இருந்தால், அல்லது எங்களுடைய பெயரில் ஒரு 100 யூரோ இருந்தால் நாங்கள் ரொம்ப நிமிர்வாக இருப்போம். இது சராசரி எங்களுடைய வாழ்க்கை. அப்போ ஒரு ரூபாவுக்கே தன்னால வாழ்க்கை நடத்த முடியாது என்று தவிக்கின்ற இந்த பெண்மணிகளிடம் இன்றைக்கு 50,000 ரூபாய் எடுக்க முடியும், என்னால் 1 லட்சம் ரூபாய் எடுக்க முடியும் தொழில் முயற்சிக்கு, என்னிடம் 25,000 ரூபாய் வந்து சேமிப்பில் இருக்கின்றது என்ற ஒரு தன் நம்பிக்கை அவர்களை என்று இல்லை, இன்னும் 10 வருடங்களில் இந்த புலம்பெயர் தேசத்தவர்களிடம் இருந்து எதிர்பார்க்காத நிலைமையை ஒவ்வொரு பகுதிகளிலும் கொண்டு வர உள்ளது. அதை நீங்களும் நேரடியாக கேட்பீர்கள், எங்களுடைய சமுதாயமும் அதை நேரடியாக பார்க்கும். இந்த வகையான முயற்சி தான் எங்களுடைய நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம் செயல்படுத்தி வருகின்றது. தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு நாங்கள் செய்தது, ஸ்கந்தபுரம் என்ற பகுதியில ஒரு அக்கராயன் குளம் என்ற ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தின் மேட்டு நில நீர்ப்பாசனம் வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது. அதனால் மக்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறியபடியிருந்தார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், எங்களிடம் 2 ஏக்கர் நிலம் இருக்குது, 3 ஏக்கர் நிலம் இருக்குது, ஆனால் எங்களால் விவசாயம் செய்ய முடியாது, கூலி வேலை இல்லை, நாங்கள் வேற பகுதியை நோக்கி நகர்கின்றோம் என்று. அந்த வேளையில் இந்த திட்டம் செய்வது என்றது எங்களால் இயலாத ஒரு காரியம். என்றால் நாங்கள் மாதம் 5 யூரோ வருகின்ற மக்களிடம்தான் இந்த உதவியை பெற்று அவர்களுக்கு திட்டம் செய்ய வேணும். காரணம் என்னன்னா, 1,40,000 யூரோ தேவை இந்த ப்ராஜெக்டுக்கு. இருந்தாலும் நாங்களும் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் உள்ள ஏனைய அமைப்புகளும் பில்டஹான்சனமாக சேர்ந்து இந்த பாரிய நீர்ப்பாசன திட்டத்தை அவர்களுக்காக செய்து வைத்ததன் ஊடாக இன்று அந்த கிராமத்தில் 671 குடும்பங்கள் மேட்டுநில நீர்ப்பாசன செயலினை மேற்கொண்டு அதன் மூலமாக ஒரு தன்னிறைவான விவசாயத்தை அங்கு நிலைநாட்டியதோடு 3 நேரமும் வயிறார சாப்பிடுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கூலி தொழிலாளிகளினுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் பசி இல்லாமல் பாடசாலைக்கு சென்று நல்ல கல்வியை கற்று வருகின்றார்கள். இது நேரடியாக பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியாது இந்த திட்டத்தின் மாற்றம் இதுவாண்டு. உண்மையில இந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய ஒரு பாரிய மாற்றம் அந்த பிரதேசத்தின் விவசாய தன்னிறைவு, அதை படிப்படியாக இந்த திட்டம் அங்கு கொண்டு வருவதாகவே உள்ளது. அந்த வகையில் இந்த திட்டத்தினை நாங்கள் கடந்த ஆண்டு அங்கு மேற்கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டால் எங்களுடைய www.csnha.com இது சம்பந்தமான தொடர்ச்சியான யூடியூப்ஸும் வீடியோஸும் இருக்குது. நீங்கள் அதனை பார்த்து மேலதிகமான முன்னேற்றகரமான விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த திட்டத்தை நாங்கள் செய்த ஓராண்டு காலத்தில் அந்த பகுதியில் உள்ள மாற்றங்கள், இது உண்மையிலேயே அதே பகுதியில விவசாயிகளால் மேற்கொள்ளப்பட்ட நெற்செய்கை மூலம் கிடைக்கப்பட்ட நெல். இது மட்டும் இல்லாமல் அந்த பெண்கள்
மிகவும் சந்தோஷமான நிலையில இருக்கின்றார்கள். இதைத்தான் நாங்கள் இன்றைய காட்ட இதில் வெளிக்கிட்டாங்க. சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் காரணமாக அதை கிளியராக காட்ட முடியல. இவ்வாறான வளர்ச்சிகள் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு காரணம் உங்களுடைய ஒத்துழைப்பு, எங்களுடைய சங்க அங்கத்தவர்கள், போர்ட் மெம்பர்ஸினுடைய அர்ப்பணிப்பான சேவை. இதுக்கு நாங்கள் கட்டாயம் உங்களுடைய கரகோஷங்களை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். என்றால் எங்கள் ஒவ்வொரு அங்கத்தவரும் நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது ஒரு சென்ஸை நாங்கள் எதிர்பார்த்ததில்லை. நாங்கள் பிரைமரிஸ் தான். எங்களுடைய அர்ப்பணிப்பும் எங்களுடைய விருப்பம் அந்த மக்களை முன்னோற்ற வேண்டும் என்றதுக்காகவே செயல்படுவதால தான் எங்களால் இந்த செயற்பாடுகளை வெற்றிகரமாக செய்யக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக விடயத்துக்கு வருகின்றேன். இன்றைய கலை விழாவை நாங்கள் ஏன் ஒழுங்குபடுத்தினோம்? கடந்த ஆண்டு கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு, திருகோணமலை ஆகிய பிரதேசங்களில் எங்களுடைய செயற்திட்டங்களை விரிவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட சேவையின் போது எம்மால் 2 கிராமங்கள் இனங்காணப்பட்டிருந்தன. அந்த இனங்காணப்பட்ட கிராமத்தில் ஒரு விசேஷமான கிராமம் குஞ்சங்குளம் என்கின்ற கிராமம். குஞ்சங்குளம் கிராமம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாகரை பிரதேச செயலர் பிரிவுக்கு கீழ்பட்ட மாங்கனி என்ற கிராமத்தில் இருக்கின்றது. அங்கு 62 ஆதிவாசிகள், அதாவது தமிழ் பேசும் ஆதிவாசிகள் குடும்பத்தினர் வசித்து வருகின்றார்கள். அவர்கள் வசிக்கின்ற கிராமம் திருகோணமலை மட்டக்களப்பு வீதியில் இருந்து 14 கிலோமீட்டர் காட்டுப்பாதையால் போகின்ற பகுதி. அந்த காட்டுப்பாதையால் போகின்ற போது அந்த பாதைகள் ஒழுங்கற்ற பாதைகள். அந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் அதால பிரயாணம் செய்கின்றார்கள். அவர்களுக்கான வாழ்வாதார வசதிகளை வழங்குவதற்கு அந்த பகுதியால் பிரயாணம் செய்து ஒரு முயற்சியை வழங்குறதுக்கு அரசாங்கம் தயாராக இல்லை. அதே போல அரசு சார்பற்ற நிறுவனங்களும் தயாராக இல்லை. காரணம் என்ன? போக்குவரத்து வசதி இல்லை. இந்த ஆண்டும் நானும் புகழண்ணா எங்களுடைய இன்னொரு அங்கத்தவருமாக நாங்கள் அந்த பகுதிக்கு தனியே பிரயாணம் செய்திருந்தோம். நானும் இன்னும் 3 பெண்களுமாக அந்த பகுதிக்கு போக கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு வாகனம் ஒழுங்குபடுத்தி விடுறோம். நிலைமையை பாருங்க. அப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்தில இருந்து முல்லைத்தீவு போய், முல்லைத்தீவில இருந்து திருகோணமலை போய், திருகோணமலையில இருந்து ஒரு குக்கிராமத்தில் எங்களுடைய சேவையை செய்துட்டு நாங்கள் அடுத்த நாள் காலையில் எழும்பி மட்டக்களப்புக்கு பஸ்ல போய்கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு டெலிஃபோன் பண்ணினோம். என்ன மாதிரி எங்களை கூட்டிட்டு போறீங்களா? எங்களுக்கு கிராமமும் தெரியாது, ஊரும் தெரியாது, மட்டக்களப்பு எனக்கு புதுசு. ஆனா நாங்க ஒரு துணியில நாங்க பஸ்ல வலிக்கிட்டோம். அப்ப அவையில் சொல்லிச்சுன்னா, அக்கா இன்றைக்கு எங்களால பாலச்சேரியில இருந்து ஒரு ஓட்டோ கூட எடுக்க முடியாது, எங்களை பகுதிக்கு பஸ்ஸும் வராது, ஒடியேற்றுறது கண்டு மட்டுக்கு ஒரே ஒரு வாகனம் இருக்குது, அதை நாங்கள் அனுப்பிவிடட்டுமான்னு. எங்களுக்கு ரொம்ப ஷாக்டா போயிட்டு என்னன்னு சொன்னா, எங்களுக்கே தெரியாத ஊருக்கு போறோம், என்னடா ஒடியேற்றுறதுக்கு மட்டும் ஒரு அந்த அது சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா இல்ல அந்த இன்னொன்று அது ஒரு அந்த மஹேந்திரா வாகனம் மாதிரி ஒரு சின்ன வாகனம். அப்ப நாங்க உண்மைக்கு ரொம்ப பயந்து போயிட்டு பஸ்காரர்ல கேட்டோம், எங்களுக்கு ஒரு ஓட்டோ பிடிச்சு விடுங்க, இந்த இடத்துக்கு போக வேண்டும். கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு ஓட்டோ விட்டு அங்க போகும்போது ரொம்பவே பயமா இருந்தது. திரும்பி வருவோமாண்டு காட்டு ஜானை அடிச்சா எங்களால வர முடியாது. அப்ப அப்படியான இடத்துக்கு யாரும் போக மாட்டினோம். இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இந்த 62 மக்கள் வசித்து வருகின்றார்கள். அந்த மக்களுக்கு வாழ்வாதார உதவி நாங்கள் செய்ய வேண்டும். அதனை நாங்கள் அவர்களுக்கான சிறுக கல்வி மூலம் ஜூம் மூலமாக வழங்கி வாரோம். எப்படி என்று சொன்னால், அவர்களை ஒரு சங்கமாக உருவாக்கினோம். அவர்கள் தங்களுடைய சங்கத்துக்கு மலையடிக்கு சிக்கன கடவுளவு கூட்டுறவு சங்கம் என்ற பெயரை வச்சு மாதம் 5 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் சேமித்து வருகின்றார்கள். அந்த சேமிப்பில் இருந்து இப்போது முதலாவது கடை
கடனை கோழி வளர்ப்புக்காக வழங்கி இருக்கிறார்கள். இந்த மக்கள் எங்களிடம் எதிர்பார்ப்பது ஏனைய பகுதிகளில் நாங்கள் வாழ்வாதார திட்டத்துக்கு உதவி வழங்குவது போல தமது பகுதிக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த மக்களுக்கு இந்த ஆதிதிகள் பகுதியில் இருந்து வந்த இந்த மக்கள் ஒரு 5 வருட காலத்தில் சொந்த காலில் நிற்பதற்கு நீங்கள் வழங்குகின்ற இந்த 10 யூரோவில் வருகின்ற உதவிதான் எங்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்க போகின்றது. இதை விடவும் அதாவது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அல்லது என்னால் வழங்கப்படுகின்ற 1 யூரோ இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல உள்ளங்கள் இந்த மக்களுக்கான உதவிகளை நீங்கள் வழங்குகின்ற பொழுது அவர்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார்கள். என்றால் எங்கள் யாழ்ப்பாணத்தில் வசிப்பவர்கள் போலவோ ஏனைய பகுதிகளில் வசிப்பவர்கள் போலவோ இந்த மக்களுக்கு யாரும் வெளிநாட்டில் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த பகுதியில் அந்த காட்டுக்குள்ளேயே தேனும் கிழங்கும் எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள். ஒன்றை சொன்னார்கள், ரொம்ப வேதனையாக இருந்தது. சொல்லிச்சோம், அக்கா நாங்கள் ஒரு இது குகைக்குள்ள வாழ்ந்த நாங்கள் இன்னைக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு கல்வெட்டை கட்டி தந்துச்சுது. இந்த கல்வெட்டுக்குள்ள எப்படி வாழ வேண்டும் என்று கூட எங்களுக்கு தெரியல. மழை வந்தா பிள்ளைகளை நாங்கள் போத்து வச்சிருக்கிறோம். என்னத்தால போத்து வச்சிருக்கிறோம்னா தரப்பாலாலையும் பொழுத்தினாலையும் போட்டு வச்சிருக்கிறோம். எங்களால ஆரோக்கியமாக வாழ முடியல. எங்களுக்கு டாய்லெட் கட்டித்தாரம்னு சொல்லி கட்டி தந்தாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த டாய்லெட்ல எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு மிகவும் பாதிப்பான இருக்கிற மக்களுக்கு நாங்கள் ஒரு வலுவூட்டலை கொடுத்து அவர்களை வாழ்வாதார நிலைமையில் மிகவும் ஒரு தன்னிறைவானவர்களாக மாற்றுவதற்கு உங்களுடைய உதவியும் எங்களுடைய உதவியும் வேணும். இதற்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே இன்றைய கலைவிழாவானது வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அன்புள்ளம் கொண்ட நீங்கள் அனைவரும் இதுவரையும் எங்களுடன் அங்கத்தவர்களாக இணையாதவர்கள் மாதம் 5 ரூபாய் செலுத்தி அங்கத்தவர்களாக எங்களோடு இணைந்து இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு கரம் கோக்க வேண்டும் என்று அன்புடன் கூறி எனக்கு தந்த இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அவரோட வாழ்வாதாரத்தை எப்படி இது பண்ணாங்கன்னா, ஒரு சிறகுடைந்த பறவை நம்ம மருந்து போட்டு இது பண்ற விஷயம் கிடையாது. இது பறக்கவே இடம் இல்லாத முடங்கி கிடக்கிற பறவை மாதிரிதான் அந்த மக்களோட நிலைமை. நம்மளோட மக்கள் அது அவங்க இவங்கன்னு இல்லை, நம்ம தமிழ் குடும்பம், நம்மளோட யாரா இருந்தாலும் மனிதர்கள் தான். அந்த மனித நேயத்தோட நீங்க இந்த அருந்துண்டாக்குறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுல நம்ம எல்லாருமே இன்னைக்கு பங்கு கொண்டிருக்கின்ற போது மிக மிக மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருமே எல்லாருக்காகவும் சேர்ந்து ஒரு கைத்தட்டல், பெரிய கைத்தட்டல் கொடுத்துருக்கோம். இந்த பணி மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள். நானும் இன்னைக்கு இதுல ஒரு அங்கமா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி.